பாத்து கொள்ளிடா, அழுக்கு எம்எல் தெளிக்குது. காமராஜு, என்ன எனக்கு ரொம்ப நாளா முடி உதிர்ந்த மணிமா இருக்கு. அத யானை முடின்னு சொல்லி மோதிரமா செஞ்சு விக்கலாம் இருக்கேன். உன் அபிப்பிராயம் என்ன? ஆமாமா, என்ற சம்சாரத்தை கூட குற்றால அருவி மாதிரி முடி கொட்டுன்னு கொட்டுது. அதுல இருந்து கொஞ்சம் முடி எடுத்து தங்கத்தோட மிக்ஸ் பண்ணி 10-20 மோதிரம் பண்ணி கை விரல் கால் விரல் எல்லாத்துலயும் மாடி திரிப்போம்னாமா. டேய், என் காதலோட முடி எடுத்து மோதிரம் பண்ணி போட்டுக்குவேன். அவ கால் பட்ட மண் எடுத்து கோலம் போடுவேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்படி வா வலிக்கு. உன் லவ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. தண்ணிக்குள்ள ஏறு விட்ட மாதிரி வெளியே சொல்லாம இருக்கியே. தெரியாமலா போயிரு. போடு சாமி. அவராது சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கியா. உன் கல்யாணத்துல முதல் பந்தியில உக்காந்து சும்மா ஒரு அண்டா சாதத்தை கொட்டி அதுல 2 அடி குழியை வெட்டி அதுல 2 அண்டா சாம்பார ஊத்தி அதுக்குள்ள மூழ்கி மூச்சுக்கு செத்து போயிடுவாமா. காமராஜ், வர்ற ஆவணில டும்டும் வச்சிட்டீனா ஆடியில உன் குழந்தைய மூஞ்சில ஒண்ணுக்கு இருக்கும்ல. ஒரு பூ பூக்கணும்னா கூட சில நாட்கள் தேவைப்படுதுடா. காதல் என்பது வினாடியில தோண்டி நிமிஷத்துல மறையறது இல்ல. ஆயில் வரைக்கும் காட்டுற போல நம்ம எப்பவும் சுவாசிச்சுட்டு இருக்கணும். ஆளை பாரு, அவ இப்பதான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. நான் அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நாங்க 2 பேரும் காதலர்களா இருக்கோம். சில கால நண்பர்களா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தல பழகிக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா தாம்பத்தியத்துல சிக்கலே வராது. குட் ரகன். காத்திருக்கிறதுல தனி சுகம் இருக்கடா. அதை அனுபவிச்சவங்க தான் தெரியும். காமராஜ், காக்க வைக்காம சட்டு புட்டுன்னு தாலிய கட்ட பாரு. இல்லனா தங்கச்சி ஔவையார் ஆயி தக 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 மன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவான்னு பாரு. பொத்திக்கிட்டு உட்காரு. அவன் உயர் எடுத்து போறான்ட்டு நீ உயர் மாதிரி பாட ஆரம்பிச்சுட்ட. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கான். எங்க அமராசு, என்ன காத்திருக்கிறதுல அவ்வளவு சுகம் உண்டா? ஏன் நீ காத்திருந்ததே கிடையாதா? எங்கடா நான் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கன்னு பொண்ணை கொண்டு வந்து மனவரையில உட்காந்து வச்சுட்டாரு. நான் தாலி கட்ட போறேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் போயிருச்சா? அப்ப தாலியை கணுக்கால கட்டினியா முழங்கால கட்டினியா? என்ன அவ்வளவு கேனையன்னு நினைச்சீங்களா? வேற இடுப்புல கட்டிட்டேன். எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னமா குறைச்சல்? உங்க எல்லாருடைய கவனிப்புலயும் கும்பகண்ணம் மாதிரி பாதி நேரம் தூக்கமும் பாதி நேரம் சாப்பாடுமா கழியுது. ஆமா, பிள்ளைங்கள நல்லா படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். நீங்க மறுக்காம ஏத்துக்கணும். என் மனசுக்கு சரின்னு பட்டுது, அதனாலதான் செய்யறேன். கண்ணையா, பூமா தேவின்னு இருந்தா அவ நிச்சயம் கண்ணீர் வடிப்பா. இனிமே இந்த தர தேஞ்சாலும் பரவாயில்ல, உங்க காலுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனாலதான் இந்த ஏற்பாடு. நீங்க இதுல உட்கார்ந்து போறத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் குழந்தையா இருக்கிறப்போ அம்மா என்ன இப்படிதான் என்ன தூக்கி வளர்த்தாங்க. இப்ப நான் அதை அவங்க திருப்பி செய்யறேன். எத்தனை பேருக்கு அம்மாவை குழந்தைய தூக்கிட்டு போற பாக்கியம் கிடைக்கும்? எங்க அம்மா இந்த வண்டியில உட்காந்தா என்னை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி. நான் சொல்றது உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கலாம். நான் பிறந்தது இந்த மண்ணுல, என் புருஷனோடு வாழ்ந்தது இந்த மண்ணுல. என் தொப்புள் கொடி அருந்தாலும் இந்த மண்ணை தொட்டுக்கிட்டு தாமா நான் வாழ்றேன். அதோ ஒரு பேராண்டி வரான். ஹோல்ட் ஆன். என்ன பாட்டி? பேராண்டி பேராண்டி, மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு, நரம்பு நட்டுக்கிட்டு இருக்கு. டபுள்ஸ் அடிச்சு என்னையும் டவுன் பக்கம் விட்டுடு. சரி, டைம் பாஸ் பண்ணணும்டி. விவரமான கேள்வி போல இருக்கு. உட்காருங்க, பார்த்து பத்திரம், கரெக்டா பிடிச்சுக்கோங்க. பயப்படாத பாட்டி, தைரியமா உட்கார், நல்லா ஓட்டுவேன். ஏன் பாட்டி, நீ அரிசி சாப்பிடுறியா இல்ல பஞ்சாமிர்தம் சாப்பிடுறியா? இவ்வளவு லைட்டா இருக்க. இந்த வயசுல உனக்கு கிராமம் போர் அடிச்சிருச்சு. 60 வயசானாலும் ஆசை 16 தான் பேராண்டி. ஐயோ, பாட்டி அந்த காலத்துல கிமோ கிபியா காமு காமுவா காதலிப்பதற்கு முன்பு. இந்த காலத்து பசங்கெல்லாம் லேட் பிக்கப்,
நான் ஜெட் பிக்கப். ஓஹோ ஏன்பா உனக்கு ஜொல்லுனா தெரியுமா? யா மரியோ பரமே. சேத்த திரும்ப காட்டுறேன். ஏய் ஏய் பாட்டி. நான் தான் எப்படி தெரியும்? உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். இந்த கிழ வயசுல உன்னை தவிர வேற யார் அழகா இருப்பா? உன்னைய நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். கடவுள் உன்கிட்ட வந்தா நீ என்ன கேட்ப? ஒண்ணும் கேட்க மாட்டேன். கடவுளுக்கு நன்றி சொல்வேன். இவ்வளவு அழகான தேவதைய எனக்காக இந்த பூமியில படைச்சதுக்காக. கடவுள்கிட்ட நீ என்ன கேட்ப? நம்ம 2 பேருக்கு மட்டும் சொந்தமா ஒரு அழகான உலகத்தை படைச்சுதான்னு கேட்பேன். என்ன லதா, ஓய்வு ஒழிச்சல் இல்லாம எல்லா வேலையும் நீயே பாத்துட்டு இருக்க. என்ன செய்யறது? ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ்னு எல்லாம் நான் தான் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதானே? காமராசு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டேல. முதல்ல பரீட்சை படிக்கிற வேலையை பாரு. எங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேட்ட சோள காட்டி பொம்மைக்கு பதிலா ஒன்ன நட்டு வைக்க வேண்டியது. அப்படி போடு. நான் நல்ல பொண்ணு தானே? நல்ல பொண்ணுதான். இப்ப என்ன வேணும்? ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய் சொல்லு சொல்லு. என்ன சொன்னா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பரீட்சை படிக்கணும். போங்க சீக்கிரம். என்ன பாக்குற? இவங்க தான் என் பொண்ணுங்க. பொண்ணுங்கன்றது தெரியுது, இப்படியா டிரைவரோட விளையாடுறது? யாரை பார்த்து டிரைவர்னு சொன்னேன்? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜ் டிரைவர் இல்ல, என் வயித்துல பிறக்காத பையன். கவிதா, உனக்கு காமராஜ் பத்தி தெரியாது. நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே காமராஜ் தான். 4-5 வருஷத்துக்கு முன்னால என் ஃபேக்டரியில ஒரு புது மிஷின் இம்போர்ட் பண்ணிருந்தோம். அதை பார்க்கணும்னு சொல்லி என் கடைசி பொண்ணு அடம் பிடிச்சா. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அவளை நாங்க கூட்டிட்டு போனேன். நான் வண்டியில இருந்து இறங்குறதுக்குள்ள அவ துள்ளி குதிச்சு உள்ள ஓடி போயிட்டா. வழக்கமா லீவு நாட்கள்ல எல்லா மிஷின்ஸையும் சர்வீஸ் பண்றது வழக்கம். அந்த நேரங்கள்ல காமராஜுடைய அப்பா தான் அங்க இருந்து எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுவாரு. அன்னைக்கும் அவர் அங்கதான் இருந்தார். அவர் அங்க இருந்தது எனக்கு தெரியாது. என் பொண்ணுக்கு ரொம்ப விளையாட்டு குணம். எப்பவுமே பொறுப்பு இல்லாம நடந்துக்குவா. அன்னைக்கும் அப்படித்தான் விளையாட்டுத்தனமா அவர் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அங்க இருந்த சுவிட்சில் திடீர்னு கையை வச்சுட்டா. கண்ணை மூடி தொடக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. காமராஜுடைய அப்பா அந்த விபத்துக்கு பலி ஆயிட்டார். ஆனா நாங்க ஏதோ வேணும்னு செஞ்சுட்டுதான் எல்லாருமே கொதிச்சு போயிட்டாங்க. ஆனா அந்த பழிய காமராஜ் ஏத்துக்கிட்டு என் பொண்ணு, என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டான். எங்க குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக பழிய அவன் மேல ஏத்துக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போனான். இப்ப சொல்லு, அவனுடைய முதலாளிங்கிற ஒரே காரணத்துக்காக என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற காமராசு எனக்கு பொண்ணுதானே. என் கூட பிறந்த தம்பி என் பொண்ணுங்களோட பழகியிருந்தா கூட நான் சந்தேகப்பட்டிருப்பேன். ஆனா காமராசு, அவனை வயித்துல சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன். அம்மா வரேம்மா. சரிங்க. உம்முன் இருக்க. காமராசு, உன் பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஒரு தடவை வாசியே. சரி. என்னாச்சுப்பா? இல்ல இல்ல வாசிக்கிறேன். இல்லம்மா, நானே வாசிக்கிறேன்.
இதோமா இப்ப வந்துடுறேன் அப்படியே உதருது வீடி மாதிரி வாயில வச்சிட்டு இருக்க. பத்தி பட்டி இருக்கா? ம். சிவகாசியில போய் கேளு, கிடைக்கும். என்னைய அப்படி பாக்குற? ம். இந்த அழகு தேவதைய என் விழியாலே விழுங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் சும்மா ஐஸ் வைக்காத. எப்ப தாலி கட்ட போற? நான் ரெடி, நீ ரெடியா? ம்ஹும். இது சூதாட்டம் இல்லம்மா, வாழ்க்கை. பொருளாதாரமா நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை காதலிச்சதுக்கு தஞ்சாவூர் பொம்மையை காதலிச்சிருந்தேனா தலையாவது ஆட்டியிருக்கும். அதுக்கு தலை மட்டும் தான் ஆட்ட தெரியும். ஒரு ரெட்டை ஜடைக்கு பின்னல போட்டு கூட நிறைய பூ அள்ளி வைக்க தெரியாது. அதை நான் தானே உனக்கு செய்யணும். ஓ, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? பின்ன சரி சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ம்ஹும். நீ சரிப்பட மாட்ட. எங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு ஊர்வலமா வந்து கவர்னர் கிட்ட மனு கொடுக்க போறீங்களாக்கோ? உதப்பேன். உங்க வீட்டுக்கு வந்து நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். நீ செஞ்சாலும் செஞ்சிரும் தாயி, வா போலாம்.